ஏம்மா கலங்குற? அவன் பெரிய இடத்து பிள்ளை. அவனை விரும்புறது உன் தப்புதான். இனியாவது அவனை மறந்துருமா? அதுதான் நல்லது. கல்யாணி, கல்யாணி, நீ கவலைப்படாத. அப்பா சொன்னதை கேட்ட. மோகன் ரொம்ப நல்லவர். அவர் எப்படியும் உன்னை பார்க்க திரும்பி வருவாரு. என்னை எதிர்த்து நிக்க போறியா? அப்பா, இந்த அப்பாங்கிற சொல்லுக்கு மதிப்பும் கொடுக்கறியா? பால் கொடுத்த அம்மா பாரம் குறைஞ்சதுன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டா. பெத்தது ஒன்னே ஒண்ணு. அது பெருமையோட வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த கனவு நனவாகணும்னா கல்யாணி எனக்கு மனைவியா நிச்சயம் பண்ணுங்கப்பா. ஏழையும் பணக்காரனும் ஒன்னு சொல்ற ஆண்டவனுக்கு பட்டும் பீதாம்பரமும் தான் போத்துறாங்களே தவிர பழைய கந்தல போத்துறதில்ல. நீ அந்த சொல்ல ஒரு ஐக்கியோட மகன். உனக்கு அந்த கிராமத்து பாகவதரோட மகன் மனைவியாகிறதா? நான் பணத்துக்கு தாலி கட்டுமா இல்ல பொண்ணுக்கு தாலி கட்டணுமா? அந்தஸ்து பார்க்காம என் அப்பாவை நடந்துக்குங்க. கல்யாணியோட என்ன வாழ விடுங்க. வாழ விடாதா? சின்ன வயசுல ஒருத்தி தண்ணியில விழுந்து செத்து உன் மூளையை குழப்பினா, இப்போ உன் மூளையை குழப்பவளையும் தண்ணியில அமைக்கி கொண்டுடுவேன். கொல்ல முடியாது. என் கல்யாணி கொல்ல விட மாட்டேன். என்னடா சொன்ன? என்னடா அண்ணா என்னாச்சுக்கா? அவரு எங்கடா? அதோ அங்க அண்ணன் கார் வந்து நிக்குது. என்னடா கல்யாணி என்ன விட்டுட்டு போயிட்டா. கல்யாணி என்ன விட்டுட்டு போயிட்டா. காம் டவுன் மோகன். கல்யாணி எங்க அப்பா தண்ணியில் நமக்கு கொண்டுட்டாரு. எங்க அப்பா கொலைகாரன். காம் டவுன் ப்ளீஸ். யாரும் யாரையும் கொலை பண்ணல மிஸ்டர் மோகன். நீங்க பார்த்தது வெறும் கனவுதான். உங்க கல்யாணி உயிரோடு தான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்கணுமா? அவங்க சாகல. உண்மையாவா சொல்றீங்க டாக்டர்? உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க.
ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். மோகனுக்கு ஆர்கியூ அனாலிசிஸ்ங்கிற நோய் உண்டாயிருக்கு. நடக்காதத நடந்ததா நினைச்சு கவலைப்படுவாங்க. இந்த டிசீஸ் இப்படித்தான். இதை எப்படி கியூர் பண்றது டாக்டர்? உடம்பு பாதிச்சா மருந்து சொல்லலாம், மனசு பாதிச்சா we will see. ஹலோ, டோன்ட் வரி சார். மிஸ்டர் மோகன் சீக்கிரம் குணமாயிடுவாரு. இப்பவே ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அவசரப்படாத. குளம் தெளியணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும். மோகன் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்கட்டும். 5 5 5 5 5 தான். நீ உள்ள போப்பா. குட் பாய். வாங்க மோகன். கல்யாணி. மோகன், you can only take the flowers, not the roots. Mr. Morgan? Please sit down. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். கேட்கட்டுமா? சொல்லுங்க டாக்டர். மோகனுக்கு வியாதி குணமாயிடுச்சு. நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா மோகனோட மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு. He is very sensitive and emotional. வியாதிகளை கிருமிகளும் உண்டாக்குது, சில நேரம் பெத்தவங்களும் உண்டாக்கிடுறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, மோகன் கல்யாணிங்கிற பெண்ணை ரொம்ப விரும்புறாருன்னு தெரியுது. ஒரு கால் அந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். உங்க பொசிஷனுக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தோணலாம். அதுக்காக உங்க மகனை நீங்க இழந்துடக்கூடாது இல்லையா? மோகனோட சந்தோஷம் முக்கியம்னா let him marry her. கட்டி காக்குறவர் மட்டும் தகப்பன் இல்ல, விட்டு கொடுக்கிறவரும் தகப்பன் தான். ஒரு மனோதத்துவ டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன். எதையும் ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓ ராஜா க்ளோஸ். வாடா வா. வாங்க அங்கிள். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேன் அங்கிள். என்னடா மூட்ல வர? சங்கர், மோகன் உடம்பு நார்மலுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் கல்யாணத்தை தள்ளி போட சொல்றியா? அது இல்லடா, மறுபடியும் மென்டல் டிசார்டர் வராம மோகன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் கிராமத்துல காதலிச்ச கல்யாணியத்தான் மனைவியாக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐ எம் சாரி சங்கர். சம்பந்தி ஆகணும்னு நினைச்சோம், பழையபடி சிநேகிதனாவே இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. என் மகன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோன்ட் பி சில்லி. சக்கரவர்த்தி, எவிடன்ஸ் வச்சு ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னு தான் எப்படி இப்படியோ வாதாடுறோம். முடிவுல அதுவே தோத்து போச்சுன்னா இட் இஸ் ஃபேட், விதிடா. விடா, உன் மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். until death we are friends. even after death. இந்த ப்ரொபோசல் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாதுமா. உலகத்துல எத்தனையோ மாப்பிள. இன்னொரு மாப்பிள்ளையா? இனிமே சுயமரம் நடத்த நான் விரும்பல டாட். நீங்க எனக்குதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம்.
இழக்கல, இழக்கவும் மாட்டேன். மோகன், உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். நீ காதலிச்ச பொண்ணுதான்ப்பா, கல்யாணிதான். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே துவஞ்சேன சரதாம் சதம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாலை மாட்டீங்க. இப்ப நீங்க முடிச்சு போட்டீங்க. இந்தாங்க உங்களுக்கு, இது உங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கல்யாண ரிசப்ஷன்ல நாங்க கச்சேரி எதுவும் பிக்ஸ் பண்ணல. அதுக்கு காரணம் மிஸ்ஸஸ் மோகன், ஐ மீன் கல்யாணி ரொம்ப அருமையா பாடுவாங்களா. கல்யாணி, உங்களோட இனிமையான குரலை கேட்க நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பாடுங்களேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. லேடிஸ் ஃபர்ஸ்ட். மோகன், எல்லாரும் சாப்பிட வேண்டாம். ஓஎஸ், வாங்க வாங்க. இது வந்துடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க.
கல்யாணி உள்ள போனா திரும்பி வரவே இல்லப்பா. அப்படியா? எப்படி கல்யாணி? மோகன் வெட்ஸ் கல்யாணி. கல்யாணி, கல்யாணி, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? என்ன தெரியல, சுத்தமான காதலுக்கு ஆயுசு குறைச்சல. அப்படிலாம் பேசாத. உடம்பு என்ன பண்ணுது? அந்த காதல் குடிச்சதுல இருந்து மெல்ல மெல்ல. மிஸ்டர் சக்கரவர்த்தி, மிஸ்டர் சக்கரவர்த்தி, எவ்வளவோ ட்ரை பண்ணோம், கல்யாணியை காப்பாற்ற முடியல. ஐம் சாரி. ஆனந்த், இந்த விஷயத்தை என் மகன்கிட்ட நீதான் சொல்லணும். அங்கிள், நான் வந்து அவனை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லப்பா. மோகன், மோகன், கல்யாணி. சலீமானு எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கா. அவ அடிக்கடி சொல்லுவா, சொர்க்கத்துல ஒரு அற்புதமான மரம் இருக்காம். அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஜீவனை குறிக்குமா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட பேரும் அந்த இலையில இருக்குமா. காத்தடிக்கும் போது எந்த பேருள்ள இலை கீழே விழுதோ அவங்க செத்து போயிடுவாங்களா. அதுல பழுத்த இலையும் விழும், பச்சை இலையும் விழும், சின்ன சின்ன குழந்தை இலையும் விழுன்னு சொல்லுவா. எங்க அந்த இலையில என் பேரும் எழுதிதானே இருக்கும். அங்க அடிக்கிற காத்து இப்போ இங்க அடிச்சா உங்க மடியில சாஞ்சிருக்கிற இந்த இன்பத்தோட என் கதையும் முடிஞ்சிடும் இல்லையா? மோகன், மோகன்,
ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. என்னடா அது பைத்திய காத்தணும்? Calm down. Control yourself. கொன்றன் குடிச்சதுல இருந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். மோகன், உன் சந்தோஷத்துக்காகத்தான் கல்யாணிய கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஏன் துரதிருஷ்டம்பா. எனக்கு மனைவியாகணும்னு யார நினைக்கிறனோ அவங்க எல்லாம் என்னை தவிக்கி விட்டுட்டு, அப்ப ராஜி, இப்ப கல்யாணி. அதுக்காக காலம் பூரா தனியா இருக்க முடியுமா? மோகன், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா அதுக்கு கல்யாணம் தேவைதான்ப்பா. இல்லப்பா, உங்க மனசுக்கு யார பிடிக்குதோ அவளை கட்டி வைங்க. மோகன், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, எனக்காக வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இனிமே அடுத்தவங்களுக்காக வாழ முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை டியர் சன். மாங்கல்யம் தந்தனாலேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே பஞ்சீன சரதாம் சதம். எல்லாம் ஆச்சரிய பண்ணுங்க. இவ்வளவு ஆசையா இருக்காதா பெண்ணு? முதல்ல பால். லேடிஸ் ஃபர்ஸ்ட். என்ன யோசிக்கிற? குடி. ஓ, முதல்ல புருஷன் தான் முதல்ல பால் சாப்பிடணும், மீதிய அப்புறம் மனைவி சாப்பிடணும்ல? எனக்கு மீதி பால்ல மீதி வைக்கலாம், பாய்சன்ல மீதி வைக்கலாமா? நான் குடிச்சது விஷம். ஒரு
கையால அவனை அணைச்சுக்கிட்டு மறு கையால விஷத்தை கலக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன் திட்டமிட்ட சதிக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன அன்னைக்கு கல்யாணியை கொல்றதா நினைச்சு நீ என்ன கொல்லிட்ட. ஆசையா என்னோட வாழ நினைச்ச அந்த அப்பாவி பொண்ணு ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட வாழ நீ சம்மதிக்கல. பொண்ணுக்கு பொறாமை இருக்கலாம், ஆனா பொறாமையே பொண்ணாயிடக்கூடாது. உன்னை தவிர வேற யாருமே என்ன சொந்தம் கொண்டாடக்கூடாதுங்கிற பேராசையில தாலி கட்டிருக்கியே. அந்த தாலியோட ஆயுசு எவ்வளவு நேரம் பாத்தியா? எந்த முதலளவுல என் கல்யாணி உயிர் பிரிஞ்சதோ அதே முதலளவுல நீ விதவையா நின்று சாகர வரைக்கும் என்ன நினைச்சு நினைச்சு சித்திரவதை அனுபவிக்கணும். தொடாதே. நான் செத்தும் வாழ்வேன், நீ வாழ்ந்துகிட்டே சாவேன். గబదబ 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 దసరిస 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 గగగరిరి ససస దదద ససస దదద పపప గగగ సరిగ రిగప గబద బదస గబద బదస దసరి సరిగ